இந்த மாதிரி தொழுகையில நிற்கும் போது உங்களுக்குள்ள மன ஓர்மை இல்லாம ஏதோ சிந்தனைகள் வந்து உங்களுக்கு சரியா தொழுக முடியாம போகுதா? இது யாரோட வேலைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹின்சப்போட வேலை தான். அவனோட வேலையே நம்ம தொழுகையில நிற்கும் போது நமக்கு வேற வேற சிந்தனைகளை கொடுக்கறதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அமல் இருக்கு. அந்த அமலை செஞ்சுட்டோம்னா நம்ம ஓர்மையா இன்ஷா தொழலாம். அது என்ன அமல்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய அமல் தான். நமக்கு தொழுகும் போது இந்த மாதிரி சிந்தனைகள் வருது, நம்மளால ஓர்மையா தொழுக முடியல அப்படின்னா இடதுபுறம் திரும்பி 3 தடவை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு து 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 இப்படி 3 தடவை நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு தொழுகையில ஓர்மை கிடைச்சிரும். நம்ம கரெக்டான தொழுகையை தொழுக முடியும். எந்த சிந்தனையும் நமக்கு வராது. தொழுகையில இந்த மாதிரி ஓர்மை இல்லாம உங்களையே ஹின்சப் கெடுக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம ஷைத்தானை விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம இந்த துவாவை சொல்லி நம்மளுக்கு பாதுகாப்பு தேடிக்குவோம்.